ரெடி ஆயிடுச்சா? ஓகே. இது வந்து எறா எதுக்குன்னா ஃப்ளோரானுக்கு வந்து இதான் நம்ம வந்து இப்போ ஃபீடிங் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃப்ளோரான் வந்து நிறைய ஃபுட்டு சாப்பிடும். அதாவது ஃபிஷ் ஷாப்பில் விற்கிற அந்த ஃபுட்டும் சாப்பிடும். நம்மளோட சிக்கனோட லிவர் இருக்குது தெரியுமா, ஈரல் சொல்லுவாங்க, எறா சாப்பிடும். அது எப்படி எறா இது வந்து நம்மளே வந்து எறாவோட தோலை உரித்து அது தரலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ இப்போ எப்படி ஃபீடிங் பண்ணலாங்கிறத மீன் பற்றி சொல்லுங்கள். ஓகே, இந்த ஃப்ளோரான் மீன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டியை பாருங்கள். இதோட ஹெட்டு தான் ஸ்பெஷல். ஓகே, இதோட ஹெட்டு தான் ஸ்பெஷல். நான் மற்ற மீனுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹெட்டு பார்க்க முடியாது. ஸோ ஸ்பெஷலே இதுதான். அதுக்கப்புறம் இந்த மீன் வந்து நான் ஆக்சுவலாக நான் வாங்கும்போது இதோட சைஸ் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த பாருங்கள், இதோட சைஸ் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. அதாவது 4 இன்ச்சு இருந்துச்சு. கையை கடிக்கிறது கொஞ்சம் ஏமாந்தான் கையை கடிச்சிடும். ஸோ 4 இன்ச்சு இதோட இப்போ இதோடைய இது வந்து நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 9 இன்ச்சு இருக்குது. அதாவது ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸில் இதோட க்ரோத்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்க முடியும் உங்களால். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க, கிட்ட போங்க. சில க்ரோத் இப்போ இது 9 இன்ச்சில் நீங்கள் பார்க்குறீங்க மீனை. ஸோ 4 இன்ச்சில் நான் வாங்குறேன். சரி, ஓகே. ஃபீட் பண்ணு. இப்போ இதோட ஒர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் மார்க்கெட்டில் நம்ம இப்போ சப்போஸ் சேல் பண்ணால் கூட மினிமம் 3,000 to 4,000 ருபீஸ் போகும். நான் பை பண்ணும்போது 1,200 வாங்கினேன். இதோடைய சைஸ் மேக்ஸிமம் சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 feet வரும். அதாவது இவ்வளோ பெருசு வரும், இவ்வளோ பெருசு வரும் இந்த சைஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த எறா வந்து நான் போட போகிறேன். ஜஸ்ட் அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றது மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ எறா போட்டிருக்கேன், சாப்பிட்ருச்சு. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும் எறா, சிக்கன் லிவர். ஏன்னா ஃபுட்டை விட அதில் வந்து லைவ் ஃபுட்னஸ், அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் இருக்கிறனால ஸோ ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும். ஓகே, இப்போ நான் அடுத்த பீஸ் போடுறேன். ஜஸ்ட் இது ஒரு 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பீஸஸாக. ஓகே ஓகே, இது பாருங்கள். ஜம்ப் பண்ண முடியாது, ஏன்னா சின்ன வயசு நல்லா ஜம்ப் பண்ணிச்சு. இப்போ வந்து அது வந்து வெயிட் உடம்பு நல்லா இருக்குது. இப்போ இருந்தாலும் ட்ரை பண்ணுது. ஓகே, இப்போ உங்களுக்கு கீழே போட்டு காட்டுமா? இல்லை, நீ அப்படி போட்டு ஜம்ப் பண்ணதை பார்ப்போம். ஓகே எங்கே வர இப்படி தான் நல்லா இருக்குது. கைகிட்ட வந்துச்சா பாருங்க. சரி, போட்டு ஓகே, போடுறேன். கீழே போடுறேன். பாரு, ஸ்பீடாக எடுத்து பாருங்க. பாருங்க இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதை பிடிக்கும் பாருங்க. நான் பின்னாடியே போடுறேன் பாருங்க. சக் 1 செகண்ட், மைக்ரோ செகண்ட். இதில் இந்த ஃபிஷ் மட்டும் தான் இந்த வேர்ல்டுலேயே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபுட்டை பிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ அடுத்த பீஸ் போட்டுங்களா?